இங்கே ஒரு கான்ட்ராக்ட் கில்லர் பபுள் காம் ஷேப்பில் எக்ஸ்ப்ளோசிவ் எல்லாம் கட் பண்ணிட்டு இப்போ பபுள் காம்குள்ளே போட்டு ரேப் பண்ணி வச்சுறாரு. அந்த எக்ஸ்ப்ளோசிவை வெடிக்க வைக்கணும்னா டெட்டனேட்டர் வேணும். அதுக்காக ஒரு சிகரெட் டப்பாக்குள்ளே ஒரு திரி மாதிரி உள்ளே போட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு ட்ராக்கிங் டிவைஸை போட்டு இப்போ அந்த சிகரெட் பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுறாரு. அடுத்ததான் இந்த ஷார்க் ரிப்பல்லண்ட்னு ஒரு க்ரீம் இருக்கும். ஸோ அதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டுட்டு ஃபுல்லாக அதில் பேக் பண்ணி வச்சுறாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, இவர் ஒரு வாண்டட் லிஸ்ட் வச்சிருக்காரு. அதில் இவர் மாதிரியே இருக்கிற ஒரு கைதியை சூஸ் பண்ணிட்டு இப்போ அவர் மாதிரியே முகத்துல எல்லாம் டேட்டூ மாதிரி பிரிண்ட் பண்ணிக்கிட்டு இப்போ நகரத்தில் போய் என்ன பண்ணுறாருன்னா, போலீஸ்கிட்ட போய் இவர் வேணும்னே வம்பிழுக்கிறாரு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவரை பிடிச்சிட்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்களே. ஸோ அதுதான் இவருக்கு வேணும். இப்போ ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் இல்லை, இவனை உள்ளே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வச்சிடறாங்க. அப்படி போகிறதுக்கு முன்னாடியே அந்த பபுள் காம் அதுக்கப்புறம் அந்த சிகரெட் பாக்ஸையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. அதில் எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ இவனை பார்த்தீங்கன்னா உள்ள ஜெயிலுக்குள்ளே அனுப்பிச்சிடறாங்க. ஜெயிலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலே குண்டா ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் வந்து இந்த மாதிரி கத்தியை கைமாத்துறதை பார்த்துட்டு இப்போ இந்த அசாசினேட்டட் என்ன பண்ணுறாருன்னா, போயிட்டு அந்த கத்தியை அவனுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த ஜெயிலே பார்த்தீங்கன்னா எல்லாம் முக்கியமான ஆள் ஒருத்தங்க இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி இந்த ஜெயிலில் ஒருத்தர் இருக்கான். அவனை ஒருத்தன் கொல்ல வரும்போது இப்போ இந்த அசாசினேட்டர் என்ன பண்ணுறான்னா, அந்த கத்தி எடுத்து வச்சிருப்பார்ல, அந்த கத்தியை எடுத்து அவனை குத்தி இவர் கொண்டுறாரு. அதை பார்த்து அந்த கைதி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி, நீ என்னை காப்பாற்றிருக்கவா, உனக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உனக்கு விருந்து கொடுக்குறேன்னு சொல்லி இந்த கான்ட்ராக்ட் கில்லரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இவர் சடனாக எந்திரிச்சு அந்த கைதியோட கழுத்தில் அந்த கட்டையை வச்சு அவரை சோக் பண்ணியே கொண்டுறாரு. அதுக்கப்புறம் அங்கே பின்னாடி சவுண்டு கேட்ட உடனே வெளியே இருக்கிறவங்கள உள்ள வர பார்க்கும்போது அவர் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி இவர் ஏமாத்திட்டு இவர் டக்குன்னு வெளியே கிளம்பி போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படியோ இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆயிருது, இவரை கொண்டுட்டாங்க, ஜெயிலில் இருக்கிற முக்கிய புள்ளியை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இப்போ இந்த அசாசினேட்டரை எல்லாருமே தேடி வந்துட்டு இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு, ஸ்டார்டிங்லேயே எல்லாமே வெல் ப்ரிப்பேராக தானே வந்திருப்பாரு. அந்த பபுள் காம் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அந்த வாலில் ஒட்டிட்டு இப்போ அந்த சிகரெட் பாக்ஸில் இருக்கிற டெட்டனேட்டர் எடுத்து பற்ற வச்சுறாரு. இப்போ அந்த செவரு உடஞ்சிருதா. இப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த செவரோட ஓட்ட வழியாக வெளியே வந்துட்டு அந்த க்ரீம் ஒன்று இருக்கும், ஷார்க் ரிப்பல்லண்ட் க்ரீம். ஸோ எதுக்கு எடுத்து வச்சிருக்காருன்னா, ஃபுல்லாக சுறாமீனா இருக்கும், அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக. இப்போ உடம்பு ஃபுல்லாக அந்த க்ரீமை பூசிட்டு இப்போ 100 அடி ஆழத்தில் இருக்கிற அந்த கடலில் குதிச்சு இவர் எஸ்கேப் ஆயிறாரு. ஸோ இவர் ஜெயிலுக்கு வந்ததுக்கு காரணமே இந்த ஜெயிலில் இருக்கிற முக்கியமான கைதியை அசாசினேட் பண்ணுறதுக்காக தான்.